வணக்கம். அன்றாட வாழ்க்கையில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. தினந்தோறும் பறவைகளுக்கும் பிராணிகளுக்கும் உணவு கொடுக்கறதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதுவும் அதிகாலையில் எழுந்த உடனே செய்யக்கூடிய முதல் நற்காரியம்னு இதுதான் இருந்துகிட்ருக்கு. நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் 4 குட்டிகள் போட்டுது. நான் பேர் என்ன வச்சுருந்தேன்னா, நவராத்திரி சமயத்தில் குட்டி போட்டதுனால துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு குட்டிக்கு மீனாட்சின்னு பேர் வச்சுருந்தேன். அந்த 4 குட்டிகளும் போஷாக்காக நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்குது. அப்பப்போ 1 2ன்னு தலை காட்டிட்டு போகும். ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம காம்பவுண்டை சுற்றி தான் லைஃப் நடத்திட்டுருக்கு. வாசலில் இந்த பிராணிகள் எப்போதுமே இந்த பைரவர்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி எப்படா அந்த பாலை கொண்டு வாசலில் வைப்போன்னு காத்துட்ருக்கும்போது எனக்கு மனசு சங்கடமாக இருக்கும். ஒரு நாள் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா கூட அடடா இந்த ஜீவராசிகள்லாம் தவிக்குமே அப்படின்னு தோணும். ஏதோ திருட்டு ஒரு பார்வை மாதிரி இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு இந்த நாய் பால் குடிக்கிறத பாருங்களேன், வேதனையாக இருக்கும் எனக்கு. உனக்கு தாண்டா வச்சுருக்கேன், நீ தாராளமாக குடிடா, உன்னோடது தாண்டா அப்படின்னு நான் பேசிகிட்டே இருப்பேன் கூடவே சேர்ந்து. ஸோ 2 வாய் குடிக்கும், அப்புறம் எங்கேயோ போயிடும், திரும்ப வரும். எவ்வளவு பயம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எப்படா அந்த உணவு கிடைக்கும் அப்படின்ற தவிப்பு அந்த நாயோடைய முகத்தில் தெரியக்கூடிய அந்த ஒரு அது என்ன ஒரு பரிதவிப்பு, அதுக்கு வார்த்தையே கிடையாது. எனக்கு என்னென்னமோ தோணும் இந்த எமோஷன்ஸ், இந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்க்கும்போது மனசில் யாராவது பிடுங்கிட்டு ஓடிட போகிறாங்க அப்படின்ற அந்த பரிதவிப்பில் அது கால் நில கொள்ளாமல் தவிப்போடு அந்த பாலை குடிக்கும். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம், அதாவது பிறந்ததுலேருந்து எவ்வளவு செலவு பண்ணுறோம். செலவுன்னா எப்படின்னா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து விதவிதமாக ட்ரெஸ்ஸு வாங்கிறதுலேருந்து, அவங்கள ஹாலிடேஸ் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைக்கிறது, அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பெத்த குழந்தைகளுக்கு பண்ணுறோம். இவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கூடவே ஜீவராசிகளாக வாழ்ந்துட்டுருக்கிற இவங்களுக்கு தேவை ரவுண்டு பால் தான். வேறு என்ன இவங்களுக்கெல்லாம் தேவைப்படுது? சொத்து சேர்த்து வைக்கணுமா, இல்லை ஸ்கூல் அட்மிஷனுக்காக நம்ம நிற்கணுமா, கொண்டு போய் ஸ்கூலில் வேனில் ஏற்றி விட்டு இறக்கி விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறோமா? காலையில் எழுந்தால் கொஞ்சோண்டு பால், அந்த பாலில் அன்றைக்கி ஜீவன் ஓடுது அப்படின்னா அதை நம்ம செய்யணும் இல்லையா அப்படின்னு எனக்குள்ள 1000 கேள்வி. இந்த புலம்பல்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். எவ்வளவோ பொருளை வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ கூட அந்த நாய் குடிச்சிட்டு இருக்கும்போது கீழே வழிஞ்சோடக்கூடிய அந்த பாலை நம்ம பார்க்குறோம். எனக்கு அந்த மாதிரி கீழே அது அறியாமல் அது வழிஞ்சு ஓடுது. வேகமாக குடிக்கும்போது அது அந்த மாதிரி ஆகுது. ஆனால் எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா வாழ்க்கையில்? எத்தனை ஜீவராசிகளுடைய உணவை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் நினைக்கும் போது வேதனையாக இருக்கும். இந்த ஒரு பூனைக்கு மட்டும் நரி மாதிரி இருக்கும். அந்த வால் ரொம்ப திக்காக இருக்கும், புசுன்னு இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதும் இதுங்களோட பேசுகிறதும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிப்போச்சு. எவ்வளவோ வியாதிகளும் அவஸ்தைகளும் சொறி பிடிச்சி போயிருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுதான்னா, அடிபட்டு போயிருக்கிற நிறைய நாயை நான் ப்ளூ கிராஸில் கொண்டு விட்டுருக்கேன். எனக்கு பயம் கிடையாது. இதோ பாருங்கள், ஒரு சொகுசான ஒரு நாய் வருது பாருங்கள். அந்த டாகை அவங்க ரொம்ப கேர் எடுத்து வளர்க்குறாங்க போகிறாங்க. பட் இந்த நாய்களுக்கெல்லாம் என்ன தான் அடைக்கலம், என்ன தான் இவங்களுக்கு கிடைக்கிது லைஃப்பில்? ஒன்றுமே இல்லை. இந்த வெட்டுக்கிளிக்கு கூட படி அளக்கிறா பாருங்கள் மீனாட்சி. வெட்டுக்கிளி ரொம்ப நேரமாக 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாக உட்காந்துருக்கு இந்த இலையில். நானும் போகிறேன் வர்றேன் வீட்டு வாசலில் என் தோட்டத்தில் இருக்கிற இந்த செடியை பார்த்து இப்படியே காலத்தை போக்குனேன். இதுலேயே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடி போச்சு. யாரோ கேட்டிருந்தாங்க, என்ன புக்கு படிக்கிறீங்கன்னு. சகல தேவதா அஷ்டோத்திர சதநாமாவளி. அந்த புக்கில் நிறைய அம்பாளுடைய சுவாமியுடைய அஷ்டோத்திரம் 108 இருக்கும். அப்புறம் மீனாட்சி அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ஆட்டோலேருந்து இறங்க முடியல, எப்படியோ கஷ்டப்பட்டு ஏற்றி விட்டுருக்காங்க. அவங்க சில ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு என்னை பார்க்கணுன்னு டெய்லி ஆசைப்பட்டு அவங்க ஒரு வழியாக சேர்ந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். உங்கள் பாப்பா வாசினியோட அம்மா இல்லை? ஆமாம். சரி, இது வாசினிக்கு. ஓகே.
சூப்பர்மா. எங்க இறங்கவே முடியலங்கிறீங்க? சோஸ்திர புஸ்தகம் வேணும்னு சந்தானக்கு சீனிவாச கிட்ட கிரி ட்ரேடர்ஸ் இருக்கு, அங்கே போனாக்க நான் கேட்டது எதுவுமே இல்லை. இருங்க, கேலண்டர் கொடுக்கணும் உங்களுக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு 2 நிமிஷம். இது என்னோட பாப்பாவுக்கு, பூ வந்து உன்னோட பாப்பாவுக்கு அப்படின்னாங்க. அதாவது அவங்களோட குழந்தையானா, அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னோட குழந்தைன்னு சொல்லி வாசினி பாப்பாவுக்கு இந்த பூக்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பேரன்புக்கு கைமாறி என்ன தர முடியும்? திரும்ப அன்பை தான் காட்டணும். அடுத்து இந்த பார்சல் பாருங்கள், இது இன்னொரு பேரன்போட வெளிப்பாடு. இந்த அன்பு எங்கேருந்து அப்படின்னா, மா கங்கா டூரிசம் அவங்க திண்டுக்கலை சேர்ந்த ரஞ்சிதா அப்படிங்கிறவங்க தான் மா கங்கா டூரிசம். அவங்களோட தான் நான் இப்போ காசி யாத்திரை மார்ச்சில் போக போகிறேன். ஸோ அவங்க இந்த கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. என்னன்னு பார்க்கலாமா? மகாகாலேஸ்வரும் காளியும் வந்திருந்தாங்க. மகாகாளியும் காளேஸ்வரும் இன்றைக்கி அருமையாக வந்திருக்கிறத பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மீசை வச்சுக்கிட்டு என்னமா இருக்கார் அவர்? ராஜா இல்லை, பேரரசர் இல்லை, சக்கரவர்த்தி இல்லை அவர். இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய மகாகாலேஸ்வர், காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய அவர் வீடு தேடி வந்திருக்காரு. அவருக்கு சிறப்பு பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. மாக்காளியும் வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தா எங்கேயாவது பயங்கரியாக தோணுதா? எவ்வளோ க்யூட்டாக குண்டு கொழுக்குன்னு இருக்காங்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்தா பயமே எனக்கு வர்றதில்லை. உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மங்களகரமான கோலத்தோடு நம்ம இன்றைக்கி பதிவை தொடங்கலாம். எவ்வளோ சூப்பரான கோலம். என்னோடய ஒயிட் பேக்ரவுண்டு இந்த டைல்ஸை மறைக்கிறதுக்கு ஒரு கலர், பர்பிள் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டென்சிலில் அம்பாளுடைய திருமுகத்தை போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்து அன்னபூரணி அம்பாளை தான் இன்றைக்கி விளக்கு வடிவத்தில் ஜோதிமயமாக பார்க்குறோம். சாமந்தி மலர்களும் கொஞ்சம் சம்பங்கி பேலன்ஸ் இருக்கிற மலர்களும் நான் இன்றைக்கி பூஜைக்காக எடுத்து வச்சுருக்கேன். சித்தி புத்தி விநாயகர் எழுந்தருளி இருக்கார். வீணா ஷியாமலா அப்படிங்கிற அம்பாளுக்கு தான் இன்றைக்கி நம்ம பூஜை பண்ண போகிறோம். 2 கைகள் தான். நம்ம மீனாட்சி மாதிரி கொண்டை முடிக்காரியாக, தோளில் கிளி இருக்குது, கையில் வீணை மீட்டக்கூடிய தாமரை மலர் மேலே அமர்ந்த திருக்கோலத்தில் வீணா ஷியாமலா இருக்கிறத பார்க்க முடியுது. மயிலாடுதுறை அபயாம்பிகை இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பூஜையை ஏற்றுக்கிறதுக்காக எழுந்தருளி இருக்காங்க. சம்பங்கி மலர்களும் செவ்வரளி மலர்களும் சேர்த்து ஒரு மாதிரி மாலை மாதிரி கட்டி, என்னோட ஒரு ஓன் க்ரியேஷனில் ஒரு காம்பினேஷன் கொடுத்து மாலை கட்டி போட்டிருக்கேன். அபயாம்பிகையை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்லுவேன் கண்டிப்பாக. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நம்மளுடைய உடம்புக்கு இந்த தலைபாகம் தான் ரொம்பவே பிரதானமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே தலை மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததான்னு கேட்டால் இதயம் முக்கியத்துவம் வாய்ந்தது, நுரையீரல், கிட்னிலேருந்து எல்லாமே அதுக்கு உரிய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தால் மட்டும்தான் மனித உடல் இயங்கும் சரிவர அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதுகு தண்டு வடம், அந்த தண்டு வடத்தை அம்பாள் கையில் இருக்கக்கூடிய வீணையோட ஒப்பிடுறாங்க பெரியவங்க. அதுவும் சாக்த வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க அம்பாள் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய வீணையை நம்முடைய முதுகு தண்டு வடத்தோட ஒப்பிடுறாங்க. அந்த தண்டு வடத்தில் நிறைய சக்ராஸ் இருக்குது. அந்த சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆனதுன்னா நம்மளுடைய ஆத்ம ஞானம், அந்த ஆத்ம விசாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆயுள் விருத்தியாக இருக்கட்டும், எல்லாமே பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாமே இந்த சக்ராஸை வந்து சரிவர ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான தியான முறைகளாக இருக்கட்டும், சாதனா முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பயிற்சி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அல்லது மெடிடேஷனில் அமர்ந்து அவங்களுடைய உடற்பயிற்சி, இன்னும் மற்ற பயிற்சிகள் எடுக்கிறது எல்லாமே இந்த சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்ராஸோடைய அந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இந்த வீணையை குறியீடாக காட்டுறாங்க. வீணையில் எப்படி நரம்புகள், அந்த கம்பிகள் இருக்கு இல்லையா, அந்த கம்பிகளை எல்லாம் ஒரு பக்கமாக வச்சு கட்டி அந்த மீட்டும் போது ஒரு இசை வருது. ஸோ நம்ம உலகமே, பிரபஞ்சமே இசை வடிவானது அல்லது ஒளிமயமானது அப்படின்னு சொல்கிறோம். ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் பூமியோடைய சுழற்சியில் அந்த சவுண்டு கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் அறிவியலாளர்கள் சொல்கிறது. மெய்ஞான இயல் படித்தவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய
விஷயங்களா இருக்கு. அந்த காலத்திலேருந்து யோகிகளும் ஞானிகளும் ரிஷிமார்களும் இந்த மந்திர உச்சாடனம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய ஒளியாகத்தான் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒளிக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஒரு இசை அப்படின்னு இசைக்கருவியாக வீணையை நம்ம பார்க்குறோம். ஆனால் முதுகு தண்டுவடத்தோடு அது ஒப்பிடும்போது முதுகு தண்டுவடத்தில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எஞ்சான் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த பாகங்களும் முதுகு தண்டுவடத்தோடு கனெக்ட் ஆகி தான் நம்ம நிற்க முடியுது, நடக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. அந்த முதுகு தண்டுவடத்தில் ஒரு சின்னதாக ஒரு நம்ம பைக் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப காலமாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க, முதுகில் நிறைய பொருட்களை சுமக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி ஜொமேட்டோ அது இதுன்னு நிறைய பேர் இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த ஸ்பைனல் கார்டில் டிஸ்க்கு வந்து கொஞ்சம் மாறுபாடாக இருக்குது, அந்த பொசிஷன் மாதிரி இருந்தாலே உடம்புல பலவிதமான உபாதைகள் தோன்றுது. அப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ் எல்லாம் சரிவர இயங்குனா ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை சக்தியை உணரக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். அதை உணர்த்துற விதமாக தான் அம்பாள் வந்து கையில் வீணையை வச்சிட்டு இருக்காங்க. அப்போ வாக்கு வன்மை, இப்போ பறவைகள் எவ்வளவோ பறவைகள் இருக்குது, ஆனால் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு கிளியை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ வாக்கு சித்தி ஆகிறது, வாக்கு வன்மை அப்படிங்கிறதெல்லாம் கிளிக்குன்னே உரிய பிரத்யேகமான விஷயங்களா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல ஏராளமான உயிரினங்கள் இருக்கு. ஆனா நம்ம ஆறறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் வாயால கம்யூனிகேட் பண்ண முடியுது, அதாவது பேசி மொழி கொண்டு கம்யூனிகேட் பண்ண முடியுது. மற்ற மிருகங்கள்லாம் சமிக்ஞைகள் ஒலிகள் தான் எழுப்பும், சத்தம் தான் கொடுக்கும், அதிலிருந்து அதனுடைய பரிபாஷை இருக்கு. ஆனா மனிதர்கள் தங்களுடைய உணர்வுகளை மொழி வாயிலாக அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்த முடியுது. இதற்கான ஒரு குறியீடாக தான் கிளி அப்படிங்கிற ஒன்று நம்முடைய கோரிக்கைகள் எண்ணங்களை எல்லாத்தையும் அம்பாள் கிட்ட கொண்டு போய் சொல்லக்கூடிய அந்த மொழி மூலமாக பரிபாஷை செய்யக்கூடிய ஒரு பறவையாக அங்கே இருக்கிறதா ஒரு குறியீடாக நம்ம எடுத்துக்கலாம். அன்னை மீனாட்சியினுடைய கையில் இருக்கக்கூடிய கிளி வந்து சுகபிரம்மர் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லிக்கிட்டே இருக்காரு அம்பாள்கிட்ட. என்ன சொல்லிட்டு இருக்காரு, நம்ம போய் நித்தம் அழுது அரற்றி வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் உன்னுடைய பக்தன் பக்தை இவங்க இதெல்லாம் வந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க, அம்மா தாயே நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த வீணையும் கிளியும் நமக்கு ரொம்ப நம்ம உடம்போட கனெக்ட் ஆன ஒரு விஷயமா இருக்குது. மொழி நமக்கு அவசியப்படுகிறது, அதனுடைய குறியீடாக கிளியும் நம்முடைய ஸ்பைனல் கார்டு எப்படி நம்ம உடம்புக்கு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைத்து நம்ம உடம்போடைய இயக்கத்துக்கு எப்படி அந்த முதுகு தண்டுவிடம் மிக பலம் கொண்டதாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம ஆத்ம ஞான விசாரத்தில் இறங்கி இறை சக்தியை உணர்றதுக்கு இந்த வீணையை குறியீடாக காட்டுறாங்க. அம்பாள் இதை தாங்கி இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம 4வது ஷியாமலா ஸ்வரூபம் வீணா ஷியாமலா அப்படிங்கிற அம்பாளை தான் நம்ம இன்னைக்கு வழிபாடு பண்ண போகிறோம். போதுமான அளவுக்கு தகவல்கள் நான் கொடுத்துட்டேன். அம்பாள் வந்து நம்ம மீனாட்சியோட ஸ்வரூபமே அப்படின்னு டிட்டோவாக இருப்பாங்க. மீனாட்சி நின்றுட்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்தில் அம்மா இருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்காங்க, அவ்வளோதான் வேறுபாடே தவிர. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொண்டை முடி அழகா நம்ம மீனாட்சிக்கு எப்படி நெத்தியில் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் நிறைவாக வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரியான அமைப்பு, தோள்பட்டையில் கிளி இருக்கிறது, வீணை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி எப்படி இருப்பாங்களோ அந்த ஸ்வரூபத்திலேயே வீணா ஷியாமலா அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்க்க முடியுது. அதுவும் தாமரை மலர் மேலே அமர்ந்த கோலத்தில் அவங்க காட்சி கொடுக்குறாங்க. சரஸ்வதியினுடைய அம்சமாக தான் நம்ம ராஜஷியாமலாவினுடைய பரிவார தேவதைகள் 9 தேவதைகளில் 4வது தேவதையினுடைய அம்சத்தை நம்ம பார்த்தோம். ஸோ சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சம் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நம்மளுடைய பூஜையை நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கணாத்யக்ஷாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் துவைமாதூரா, ஓம் மகேஸ்வரியை நமக, ஓம் பகப்பிரியாயை நமக, ஓம் பகாராத்யாய நமக, ஓம் சுபகாயை நமக, ஓம் பகமாலின்யை நமக, தியை நமக, ஓம் சிவசங்கரியை நமக, ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபின்யை நமக, ஓம் சாந்தியாதீத கரானந்தாயை நமக, ஓம் சிவமயாயை நமக, ஓம் சிவப்பிரியாயை நமக, ஓம் சர்வஞாயை நமக, ஓம் சுந்தரியை நமக, ஓம் சௌமியாயை நமக, ஓம் சச்சிதானந்த விக்கிரகாயை நமக,
இன்றைக்கி எலுமிச்சம்பழ சாதம் தான் அம்பாளுக்கு நைவேத்தியம். வாங்க, மயூரநாத சுவாமியையும் அபயாம்பிகையையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்காக மயிலாடுதுறை பயணம் செய்யலாம். எவ்வளவு பெரிய ராஜகோபுரம், அழகாக இருக்குங்க. நான் சின்ன வயசில் போயிருக்கேன் போல இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து சமீபத்தில் போனேன். சமீபம் அப்படிங்கிறது 2-3 மாதங்கள் முன்னாடின்னு நினைக்கிறேன். எனக்கு தேதியெலாம் நினைவில் இல்லை. என் கேலரிலையும் நான் சரியாக கனெக்ட் பண்ணி பார்க்க விட்டுட்டேன். ஆனால் இந்த மயூரநாத சுவாமி கோயில் போனது ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் போன காரியம் வேறு காரியம். ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம், ஒரு ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் தேவங்குடி அப்படிங்கிற இடத்துல நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பு காரணமாக நான் போயிருந்தேன். ஆனால் மாயரத்தில் தங்கியிருந்ததுனால மயூரநாதரையும் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இவ்வளவு பெரிய ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்தையே கண் கொட்டாமல் பார்த்து 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 ரசிச்சிட்டு இருந்தேன். உள்ளே போனால் எவ்வளவு அழகழகான சிலைகளும் சிற்பங்களும். அபயாம்பிகையை நோக்கி ஓடணும்னு மனசில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றுனுது. காரணம் என்னென்னா, அபயாம்பிகை அப்படின்னு அந்த அம்பாளை கொலுபொம்மை வடிவத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்தப்போ ஒரு நாள் தான் நான் பேசும் பொம்மைன்னு சொல்லிட்டு பதிவு கொடுத்துருந்தேன். அவங்க பேரை உச்சரித்ததன் காரணமாகவே ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக மாயரத்துக்கு கூப்பிட்டுட்டாங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட கடாட்சம்னு நினச்சி வியந்து போயிருக்கேன். அபயாம்பிகை அத்தனை அபயம், அவ்வளவு ஆனந்தமாக வரக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரையும் அரவணைச்சு காக்கக்கூடிய அம்பிகையாக இருக்கிறவங்க தான். பொதுவாகவே சாக்த வழிபாட்டில் ரொம்பவே லைப்பு எனக்கு அதிகம். அம்பாளை நோக்கி தான் என்னுடைய மனசு எப்போதும் ஓடும். இந்த கோயிலுடைய வளாகத்தை சுற்றி வந்து ஒவ்வொரு சந்நிதியும் நான் பார்த்துட்டே வந்தால் கூட மனசு பூரா அபயாம்பிகையை எப்போ தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஓட்டமும் நடையுமா தான் போவேன். ஆனால் அபயாம்பிகை சன்னதிக்கு வந்த பிறகு என்னுடைய நடையெல்லாம் தளர்ந்து போய் இங்கேயே இருந்துடலாமே, இதை விட்டு நகரணுமா அப்படின்னு தோணும். இந்த யானை ரொம்பவே அழகாக இருந்தது, ஈர்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. யானைக்கு பொதுவாக ஞாபக சக்தி ரொம்பவே அதிகம். ஒரு தடவை பார்த்துருச்சுன்னா அடுத்த தடவை பார்த்தா கூட நம்மளை அது அடையாளம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் கோயிலில் கோதைங்கிற யானைக்கிட்ட கிடச்சிருக்கு. இப்படி பல நினைவுகளோட இவ்வளவு அழகான இந்த மண்டபங்கள், எவ்வளவு பெரிய கோயில். நமக்கு வாக்கிங் போகிறது அது இதுன்னு அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் கோயிலை சுற்றி வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க இல்லையா. நம்ம தான் வாக்கிங்னு ஒன்று ஸ்பெஷலாக தனியாக கிளம்பி காலையில் மாலையிலன்னு போக வேண்டியதாக இருக்குது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்பாங்க. கோயில் இருந்து அந்த கோயில் பக்கத்துலேயே நம்ம வீடு இருந்ததுன்னா நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கலந்துக்கிறதுக்காகவாவது காலை மாலைன்னு 2 வேளை நம்ம போய் ஒரு எட்டு பார்ப்போம். இப்படி பார்த்துட்டு வரும்போதாவது ஒரு பெரிய வளாகத்தை சுற்றி வரும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அந்த அளவுக்கு பெரிய விஸ்தீரணமான ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய கோயில். ஆக்சுவலி மாயரத்தில் நிறைய கோயில்கள் அன்றைக்கி போனேன். ஒரே நாளில் நிறைய கோயிலை நான் அந்த சிவனை தேடிங்கிற பயணம் செஞ்சிட்ருக்கிறதுனால நம்ம மயூரநாத சுவாமி கோயில் மட்டும் இல்லை, இன்னும் சில கோயில்களுக்கும் போயிருந்தேன். ஆனால் நீங்கள் பார்க்குறது எல்லாமே மயூரநாத சுவாமி கோயிலுடைய வளாகத்தை தான் இப்படி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப அழகான இந்த திருக்கோயிலை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அபயாம்பிகை அம்மன் சன்னதியில் கண்மூடி தியானத்தில் அமர்ந்தாலும் சரி, அபயாம்பிகையை கண் கொட்டாமல் பார்த்து ரசித்தாலும் சரி, அவ்வளவு அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவளாக இருப்பா. நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை, என்கிட்ட வந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அபயம் கொடுக்கக்கூடியவள் தான் அபயாம்பிகை. இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் அபயாம்பிகை வழிபாடு செஞ்சு, அபயாம்பிகை கோயில் இப்படி தான் இருக்கும், மயூரநாத சுவாமியுடைய திருக்கோயில் இப்படி தான் இருக்குங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.